டாக்டர் கிட்ட ஊசி வாங்கி கொண்டு போடுறான்னாரு. டாக்டர் போய் ஊசி போடுன்னு சொல்லிருப்பாரு. ஆமாங்க. சரி, நானும் 1000 ரூபாய்க்கு டாக்டர் ஊசி வாங்கி கொண்டு போட்டேங்க. பொண்ணே நல்லா அவளைங்க. அப்புறம் ஏடா டேய் என்ற அறிவு கெட்டவனே, ஊசி போடுறான்னு உடனே நீ கொண்டு போய் போட்டு வந்தா அது எப்படி நல்லா அந்த கவுண்டருக்கு நல்லா தெரியும். ஏய் நான் பெருமாள் கோயில் பூசாரி, அதெல்லாம் எனக்கு ஆகாது. அப்புறம் அந்த பொண்ணே நல்லா அவளைங்க. இன்னொரு கவுண்டரை கேட்டேன். சரி, என்ன கவுண்டர், இந்த கல்லளி பொண்ணுக்கு நானும் ஊசி வாங்கி டாக்டர் வீட்டுக்கிட்ட கொண்டு போட்டேன். நல்லா ஆவல, இதுக்கு என்னங்க வைத்தியம் அப்படின்னு கேட்டேன். நான் அப்படின்னு கேட்டேங்க. அப்போ அந்த கவுண்டர் சொன்னாருங்க, சின்ன பையா, இந்த கால்ல எத்தனை புண்ணு இருக்குதோ அத்தனை புண்ணுக்கு அத்தனை கல் எடுத்துக்க. ஆமா, சரி, இந்த கல்லை எடுத்து கொண்டுட்டு போய் கரெக்டா ஒரு புண்ணுக்கு ஒரு கல்லு போடு அப்படின்னு சொன்னாருங்க. சரி, நான் கல்லை எடுத்து ஆத்துக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்தேங்க. அதுக்கு மேல அவளை கேளு. ஏமா அப்புறம் போட்டுக்கிட்டேன். என்ன பண்ணிட்டு இருந்த? இங்க பாரு கவுண்டரே, நான் ஏரிக்கரையில கவுண்டரே, நான் கல்லு மேல காலை வச்சு நான் சீலை துவைச்சுக்கிட்டு இருந்தேங்க. சரி, எங்க அந்த வண்ணா பையங்கிறான அந்த வண்ணா யாரு என்னைய சொல்ற? இல்லைங்க, சின்ன வண்ணா பையன். சின்ன வண்ணா பையன் வந்த உடனே அடியா பிள்ளை மேல தூக்கூடிய 2 அவசரமாக 2 அடி அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏண்டா டேய், என்னடா உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா? ஏண்டா காலை தூக்கு 2 அடி அடிக்கிறேன். அந்த கவுண்டர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த கல்லெல்லாம் போட்டுட்டு அந்த ஆத்துல தலையோட நீராடி தண்ணி ஊத்திட்டு வாடா, உனக்கு புண்ணு நல்லா போயிடும் அப்படின்னு சொன்னாரு. சரி, ஏங்க நான் கல்லெல்லாம் போட்டுட்டு தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டேன். அதுல மழை பேச்சு அதிகமா செந்தண்ணியா வருதுங்க. சரி, இருக்கிறது ஒரே கல்லு. அந்த ஒரு கல்லு மேல காலை தூக்கி வச்சுக்கிட்டு இந்த சின்ன வண்ணாப்புல துவைக்கிறேன். நான் ஒண்ணும் தப்பா சொல்லலைங்க. சரி, இந்த கால தூக்குக்குள்ள நான் கோமலத்தை 2 அடி அடிச்சுக்கிறேன்னு கேட்டேன். இதுல என்னங்க தப்பு? சரி, அது போகட்டுங்க. நான் சீலை காய வச்சுட்டு ஒரு மரத்தடியை உட்காந்துக்கிறேங்க. இந்த சின்னவண்ணா வந்து கபடி கூடாது, அடியா இல்ல இந்த சீலை தூக்குடி நான் என் கோமலத்தை வருவேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டா சின்னவனா, எவ்வளவு திமிரு இருந்தா? ஏண்டா சீலையா தூக்கு, நான் கோமன் தவிர்க்கிறேன்னு சொல்லலாம். நீ கோவப்படாதீங்க, புத்தி கட்ட கவுண்டரா இருக்கிறீங்க. ஏன் கவுண்டர, அந்த கோமலத்தை துவைச்சிடலைங்க. ஒரே ஒரு கள்ளி மரம். அந்த கள்ளி மரத்துல காத்து தூக்கிட்டு போயிட்டா ஏடா பண்றதுன்னு 4 மூளை முடிச்சு அந்த கள்ளி மரத்துல அந்த முள்ளல கட்டிவிட்டேன். ஆமாங்க, கோமலத்தை கட்டிக்கிறல்ல, அவன் கொண்டாந்து அந்த கோமலத்து மேல 8 முளை சீலை விரிச்சு காய போட்டான். அவன் கோமலை எப்படி காயும்? நான் எப்படி கட்டிட்டு வீட்டுக்கு போறது? முடியாது. அதனால ஐயாம் அவராசி சீலை தூக்கு நான் கோமலத்தை தூக்குறேன்னு கேட்டதுல என்ன கவுண்டர் அது பாடா போட்டுங்க. சரி, இந்த வண்ணா பையன் நம்மள ராவடி பண்றான்னு சொல்லிட்டு பக்கத்துல வீடுங்க குடிச்சுங்க. அந்த குடிச்சுக்குள்ள போய் நான் உள்ள கதவு சாத்தி படுத்துக்கிட்டேங்க. கதவு சாத்தி படுத்தோடனே அந்த கதவு சந்திர ஓட்டையில பாத்துட்டு கதவை தட்டுறாங்க. ஏண்டா டேய், அந்த பிள்ளை ஒண்டியா படுத்துக்கிறாள், நீ எதுக்குடா போய் கதவை தட்டின? என்னங்க கதவை எதுக்குடா தட்டின? ஏங்க ஒண்டியா இருக்குது பயந்துக்கு முன்னாடி பக்கத்துல போலான்னு தான் கதவை தட்டினங்க. என்னமோ ஒண்டியா இருக்கிறான்னு சொல்லி பிள்ளை ஒண்டியா இருக்கிறா, கதவை தட்டினா தப்பு. அது மட்டுமா பண்ணா? என்ன பண்ணா தெரியுங்களா? என்ன பண்ணா?
கதவு தட்டி அரே பிள்ளை கதவு தொடரி கதவு தர அப்படின்னு கதவை தட்டினாங்க. என்ன பண்ண? கதவை தொட்ட உடனே அவன் கதவை தட்டுறதுக்கும் கதவை திறந்து விட்டுங்க. அப்புறம் என்ன பண்ண? நான் தான் திறக்க சொன்னேன். அவ திறக்கலாமா? ஏண்டா யாரோ வந்து கதவை கட்டுறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டான். அதோட தப்பு. அது மட்டும் இல்லைங்க. சரி கதவை திறந்த உடனே பிள்ளை அந்த பாயை எடுத்து போடுறி, அந்த பாயை எடுத்து விரி அப்படின்னா நானும் தெரியாம அந்த பாயை எடுத்து விரிச்சு விட்டேங்க. அப்புறம் ஏண்டா எப்படி பாயை எடுத்து விரிக்க சொன்னேன்? நான் தான் பாயை விரிக்க சொன்னேன். அவளுக்கு அறிவங்க போச்சு. அறிவு தான் பாயை போடலாமா? சரி அவனா தெரியாத பாய் விரிக்க அப்படி பாய் போட்ட. சரிங்க அது போனா போகட்டுங்க. பாயை விரிச்சு சொன்னேன். அரிய பிள்ளை பக்கத்துல வந்து உட்காருறி அப்படின்னு கூப்பிடுறாங்க. பிள்ளை பக்கத்துல உட்கார்ந்து சொல்லலாம். அறிவு இருக்குதா கவுண்டரா? அப்படியே குட்டத்தல அப்படியே செவடி திரும்பி போயிடும். நான் தான் பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்றேன். அவ வந்து உட்காரலாமா? என்னமா நானும் தெரியாத உட்காந்து விட்டேங்க. அவளும் தெரியாத உட்காந்து விட்டா. உட்கார்ந்த உடனே கவுண்டரு பக்கத்துல வாடின்னு கிட்ட கூப்பிட்டு அரிய பிள்ளை அந்த விளக்கம் அமைதிங்கிறானே. ஏண்டா விளக்கம் சொல்லலாமா நீ? நான் தான் அவங்க வவுத்துக்கு சோறு தானே தங்குற நீ. ஆமா வேற எதுவும் திங்க கவட்டடா மரியாதையா பேசு. இல்ல நான் தான் விளக்கு அமைக்க சொன்னேன். அவ விளக்கு அமைக்கலாமா? என்ன பண்ணாடி கவுண்டர் சொல்ற கல்யாணத்துல எங்க கட்ட 100 ரூபாய் நஞ்ச வாங்கிட்ட கட்டுற துணியில காய்ச்சல நல்லா வெளியே சொன்னாங்க. 1000 ரூபாய் கொடுத்தாங்க. நீ அதில் 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு 900 ரூபாய் தான் கொடுத்த. என்னமா வண்ணாமல சரி அவளுக்கு கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணேன். வண்ணாமட்டாச்சும் கவனம்ட்டா இருக்குங்கிறாங்கப்பா. இதெல்லாம் வெளியே சொல்றதா ஒரு கவனம் மரியாதை என்ன அவருக்கு? அப்புறம் கவுண்டர் ஆமா ஏன் கவுண்டரு முந்தாடி எடுத்து ஊர்ல சோறு எடுக்க நோம்பி வந்து போட்டிருக்காங்க. ஊர்ல போய் சோறு எடுத்துக்கிட்டு வந்தல கறி குழம்பு கொண்டுட்டு வந்தா பிள்ளை எனக்கு வளர்த்து வச்சுட்டு கறி குழம்பு கொண்டு ஊர்ல வண்ணா சோறு எடுத்தது வாங்கி தந்த கவுண்டர். நீ அப்படி இல்ல தண்ணி கரும்புகாட்டுல அப்ப அந்த பிள்ளை என்ன பண்ணா வழியா சோறு எடுத்து வந்தா. சரி ஏதோ கறி குழம்பு நல்லா இருக்கும் ஒரு சாப்பிட்டு பாக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் வேற மான ஏன எல்லாமே சரி சரி அப்புறம் என்ன மாத்தி அப்புறம் விளக்க அமைச்சு விட்டு பக்கத்துல வர சொல்லி என்னென்ன பண்றாங்க. ஒரு கொஞ்ச நாளும் ஒரு அறியாப்ப தெரியாத பேசக்கூடாது இல்ல நான் தான் விளக்க அமைச்சு விட்டு பாய் மேல மலாந்து படுக்க சொன்னேன். இவன் மலாந்து படுக்கலாமா? தெரியாம படுத்து அவனுக்கு தெரியாத என்னமோ படுக்க சொல்றான்னு படுத்துக்கிட்டா. அவ படுத்தா அப்புறம் நான் பண்ண வேண்டியதை பண்ணனேன். சரி போச்சு நடந்து போச்சு விடு. அன்னையில இருந்து என்னடா பண்றதுன்னு இந்த சின்ன வண்ண பையனோட வாழ்ந்து வரங்க. என்ன வேலைன்னு கேளுங்க. என்ன வேலை? நானா? நீ என்ன வேலை செய்யற? நான் அழுக்கு எடுக்கிறதுக்கு அவ தான் வெள்ளை கொடுக்க போவா. ஏண்டா நான் ஊர்ல வெள்ளை கொடுக்க என்னத்துக்கு போவா? என்னத்துக்கு போவா? என்னத்துக்கு வருவா? அவ என்னத்துக்கு போறா என்னத்துக்கு வரா தெரியுமா? போறவங்களுக்கு விளக்கு வைக்கிற நேரமா? கிழக்க விளக்கு போறா. கிழக்க விளக்கு போறவங்களுக்கு விளக்கு வைக்கிற வரைக்கும் என்ன வேலை? விளக்கு விளக்க நீ போற நல்ல கொடுக்க விளக்கு வைக்கிற நேரம் வரைக்கும் அது வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்ட? கவுண்டர்ல வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போயிட்டு பொழுது இறங்க வராங்க. பொழுது இறங்க வந்த உடனே தாங்க கவுண்டர் கிட்ட வெள்ளை கொடுக்க முடியும். ஆமா ஏண்டா சின்னவண்ணா இப்ப கவுண்டர் எல்லாம் வெளியில போயிடுறாங்கல்ல அவங்க சாயந்தரம் தான் வருவாங்க. அதான் வெள்ளை கொடுத்துட்டு வர முடியும். அறிவு கெடுத்தனமா பேசிட்டு இருக்கிற உனக்கு அறிவு இருக்குதா? கவுண்டா வர வரைக்கும் கவுண்டரை எதிர்பார்த்துட்டு இருக்கணுமா? அப்ப நானு தனியா உட்கார்ந்து இருக்கணுமா? ஏண்டா ஏப்பல விளக்கு விளக்கு போறவ விளக்கு வைக்கிற மட்டும் நேரத்துல வர வைக்கிட்டப்பல
இனிமேல் அவளுக்கு எனக்கு சுத்தப்படாது. ஏற்கனவே அவளுக்கு எனக்கு சண்டை வந்து எங்களுக்கு இருக்கிறது ஒரு குடிசை. ஆமாங்க, ஒரு குடிசையில முன்னே ஏற்கனவே சண்டை வந்து ரெண்டா தடுத்துக்கிட்டோம். நீ தானே பிரிச்சு கொடுத்த. அந்த ரெண்டா பிரிச்சு தட்டி கட்டணும்ல. என் வீட்டு பக்கம் நெருப்பு வச்சு அவளுக்கு என்ன போகுது? ஆமா, அவன் வீட்டு பக்கம் நெருப்பே வைக்கிறோம், என்னமோ பண்றான். அட மொன்ன கவுண்டா, கவனம் கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசுறேன். ரெண்டா தட்டிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கும். அதுல ஒரு பக்கம் நெருப்பு வச்சா அந்த நெருப்பு ஏன் குடிச்சு பிடிக்காதா? ஏண்டா சின்னவண்ணா, புத்தியா இல்லையா? ஏண்டா உன் பக்கம் நெருப்பு வச்சா காலி மத்தி தான் எரியும். ரெண்டு பக்கமும் எரியுமா? ஆமா. ஏன் கவுண்டரா? சரி, அதுதான் போனா போட்டும். ஒரு செய்திகள் இருந்தது இல்ல, எங்களுக்கு சண்டை வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் இறங்கி சொல்லி போட்டு இல்ல. ஏன் நான் இறங்குற பக்கம் பிய வேண்டாம், அவளுக்கு என்ன போகுது? ஏப்பல அவன் கணத்துல பியவே பாடுறான், மூத்தத்தை விடுறான், என்னமா பண்ற நீயா கேக்குற? அட சாண்டை குடிச்ச கவுண்டா, நாய்க்குதே போக கூடாது. கவுண்டருக்கு நல்ல மரியாதை. என்ன ராஜா, ஒரு ஒழுக்கமா வச்சிருக்க மாட்டியா மேரகாரர? கிணத்துல ரெண்டா கவுத்த கட்டி பிய வேண்டா தாண்ட வராதா? சின்னவண்ணா, ஏய் உன் பேச்ச கேட்டுட்டு போய் அவங்கிட்ட அவ கண்டுபிடியாத பேசுறாரு. இங்க பாரு கவுண்டரா, இனிமேல் நான் அவங்கிட்ட வாழ்ற மாதிரி இல்ல. என்ன பண்ணுங்கிற? ஒழுங்கு மரியாதையா தாலி வாங்கி கொடுத்துரு, இல்லைன்னா பவுனுக்கு உள்ள திருப்பிடுவேன். என்ன பேசுற நீ? கவுண்டா, நீ தானே தாலி கல்யாணத்துல தாலி எடுத்து கொடுத்த. அப்ப மரியாதையா தாலி வாங்கி கொடு. சின்னவண்ணாத்தி எங்க அவன் போயிட்டா? அவன் மேல நினைச்சு பழிக்க முடியாது. பாரு கவுண்டரே, இனிமேல இந்த வண்ணா பையனோட நம்மளால பழிக்க முடியாது. ஆமா, தாலி கேக்குறான், மரியாதை கழிச்சு. ஒரு பொம்பளை மேல எத்தனை நாளைக்கு இங்க சந்தேகப்பட்டு பேசுன? எவங்க இவனோட வாழ்வா? பொம்பளை மேல எப்படா சந்தேகப்படுறது? கிழக்க வளர்த்து போறவனுக்கு விளக்கு வைக்கிற வரைக்கும் என்னங்க வேலை? ஓடி சுத்தம் போன ஓடி தெரியாம இப்படி குடு எனக்கு அடிக்கிறீங்க. என்னமோ அந்த பிள்ளை பிடிச்சிட்டு நான் அப்படி அடிப்பான்னு சொல்லி நான் வந்து விளக்கணும். ஏண்டா நீ இப்படி இல்ல, கிழக்கு வலிக்கு போறான், கிழக்கு வைக்கிற நேரத்துக்கு வர்றான். இனிமேல் ஒரு நிமிஷம் அவ்வளோ இருக்க மாட்டேன். மரியாதையா தாலி வாங்கி கொடுத்துருக்காங்கடா. சரி சரி, இல்ல அந்த தாலி கொடுத்து ஒழுங்கு மரியாதையா ஏண்டி காலையில வெள்ளம் கொண்டு போனா நைட்டாகி வீட்டுக்கு வர்றான். கேட்டா என்னுடைய சௌகரியங்கிறான். இவ்வளவு ரெண்டுமே வாழலாமா? ஒரு நிமிஷம் வாழ மாட்டேன். கல்ட்ரியா தாலியா, கல்ட்ரியா தாலியா, கல்ட்ரியா தாலியா, கல்ட்ரியா கொஞ்சம் மரியாதை இல்லாத கல்ட்ரி தாலி. சாமி, ஐயோ என்ன அடிக்காத